அப்படி என்னங்க முட்டைக்கோஸ்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு? இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுடைய போன் ஸ்ட்ரென்தன் ஆகுது. அடிபட்டவனேவும் பிளட் வெளியே வருது பாத்தீங்களா? அப்ப பிளட் சீக்கிரம் உறைஞ்சிடணும். அந்த சீக்கிரம் உறையிற தன்மையை அது அதிகப்படுத்தும். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு ஹெல்தியான சட்னி சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா அதில் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் 1-2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதுலேயே நல்ல பொடியான இருக்குன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதுலேயே ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் சட்னி ரெடி ஆயிரும். பேச்சுலர்ஸ் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.